ஒரு டோல்கேட்டு 3 பக்கம் போட்டாங்க. ஒரு பக்கம் கடல் இருக்குது. இந்த பக்கம் கடல்ல போய் குதிக்க முடியாது. இந்த பக்கம் போகணும்னா. இந்த பக்கம் போனா டோல்கேட்ட தாண்டி தான் போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா, கங்கராம்பாளையம், சேலிமேடு, கொட்டாண்டி 3 இடத்துல இது டோல்கேட் வச்சுருக்காங்க. முதல்ல டோல்கேட் போடும்போது பார்த்தீங்கன்னா, ஃப்ரீன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டணத்துன்னு ரூ. 130 நிர்ணயிச்சாங்க. திடீர்னு ஒரு 6 மாதம் சென்று ரூ. 350 சொன்னாங்க. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா, 360 கொண்டு வராங்க. இப்போ அந்த டோல்கேட்டுக்கும் நாங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பாண்டிச்சேரி பார்டர்லேருந்து அந்தாண்ட சேதராப்பட்டு இங்கே பாண்டிச்சேரி அங்கே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர் தான். 1.5 கிலோமீட்டருக்கு நான் ரூ. 360 கட்டிட்டு போகணுமா? இப்போ இது எப்படி இருக்குன்னா, இப்போ இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் இருக்குல்ல, அங்கே பாகிஸ்தான் பார்டரில் போகும்போது துப்பாக்கி வச்சுட்டே இருப்பான் பாகிஸ்தான்காரன். அவன் வந்தால் நம்மளை ஒன்று சுட்டுருவான், இல்லைன்னா பாஸ் வாங்கிட்டு போகணும். அந்தமாரி இப்போ வந்து இது மிரட்டி காசு வாங்குற மாரி இருக்குது. அதனால் இதை வந்து நாங்கள் பயன்படுத்துறதுக்கு இங்கே போகிறதுக்கு நாங்கள் ஏன் பயன்படுத்தணும்? அதனால் இது முற்றிலுமாக இலவசமாக்கணும். ஏன்னா இங்கே 1.5 கிலோமீட்டர் தான் இருக்குது. 10 கிலோமீட்டர் நாங்கள் அந்த பைபாஸ் யூஸ் பண்ணுறோன்னா பரவாயில்ல. இல்லைன்னா எங்களுக்கு அதுக்கு தனியாக ஒரு ரோடு போட்டு கொடுத்துருங்க. இந்த பைபாஸ் இருக்கும்போது இந்த சர்வீஸ் ரோடு இருக்குது, அந்த சர்வீஸ் போட்டு கொடுங்க. நாங்கள் அங்கே உள்ளே போயிடுறோம். அதையும் போட்டு கொடுக்காம இது வந்து பார்த்திங்கன்னா பகல் கொள்ள மாதிரி இருக்குது. இப்போ ஏதோ பார்த்தீங்கன்னா இந்த டோல்கேட்டுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஏற்றிக்கிட்டே தான் போகிறாங்கன்னா அதுக்கான அடிப்படை வசதிகள். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இப்போ தான் கட்டினாங்க. அந்த ரோடே இடிஞ்சு விழுந்து கீழே வந்துருச்சு. அப்போ நிறைய பேர் வண்டிலாம் வந்து அதுக்கெல்லாம் யார் நஷ்டம் கொடுக்குது? நம்ம ரோட் டேக்ஸ் கட்டுறோம். அப்போ ரோட் டேக்ஸ் எதுக்கு கட்டணும்? அதனால் இந்த கட்டணத்தை வந்து முற்றிலுமாக இலவசமாக்கி, இல்லைன்னா எங்களுக்கு சர்வீஸ் ரோடு போட்டு கொடுத்துருங்க. இன்றைக்கி டோல்கேட்டில் லோக்கல் பாஸ்ன்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து நான் ரூ. 150 கட்டி லோக்கல் பாஸ் வாங்கியிருந்தேன். ஆனால் இன்றைக்கி அந்த லோக்கல் பாஸு கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகமாக இருக்குது. ரூ. 150 கட்டின இந்த லோக்கல் பாஸு இன்றைக்கி ரூ. 360 ஏறி இருக்குது. இந்த ரூ. 360 ஏன் ஏற்றுனாங்கன்றதே தெரியல. ஏன்னா இந்த டோல்கேட்டை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்டேக்குன்றாங்க. ஆனால் ஃபாஸ்ட்லாம் கிடையாது, ஸ்லோ தான். எப்போனாலும் 3 நிமிஷத்துக்கு மேலே தான் நிற்கிறோம். ஆனால் நம்முடைய மத்திய அரசு என்ன சொல்லுது, 3 நிமிஷத்துக்கு மேலே நின்னாக்கா நீங்கள் காசை கட்டத்தால போங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே உள்ளூருக்காளுக்கு நம்மகிட்ட காசு வாங்கிட்டுக்கிறாங்க. இந்த ரூ. 150 நான் கட்டுறதுக்கு பதிலாக ரூ. 360 கட்டுறதுக்கு பதிலாக நான் உள்ளூரில் தானே இருக்கிறேன். நான் உள்ளூரில் போய் சுற்றி வேறு இடத்துக்கு போயிட்டு போகிறேன். இது ஏன் நான் வந்து ரூ. 360 கட்டணும்? இதெல்லாம் எதுக்காக இந்த ஏற்றுறாங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து ரெகுலர் பாஸில் போக சொல்கிறதுக்காக தான். நம்மளே உள்ளூர் ஆளுங்களை மற்றவங்கள மாதிரியே நீங்களும் இந்த இதை வந்து பயன்படுத்தணுன்றதுக்காக இந்த அமௌண்ட்டை ஏற்றுறாங்க. அதனால் உள்ளூர் வாசிகளுக்குன்னு சிறப்பு இது எதுவுமே கிடையாது அப்படின்ற தடை பண்ணுறக்கூடிய ஒரு நிலையை தான் இங்கே ஏற்படுத்தி வராங்க. ஏன்னா ரூ. 360 கட்டாமல் நம்ம வந்து அடிக்கடி போனால் தானே நம்ம ரூ. 360 கட்ட வேண்டியதாக இருக்கும். நான் எப்போ அதில் போகிறதுக்கு நான் இதை யூஸ் பண்ணிட்டு போகிறேன். அப்புறம் எதுக்கு நீங்கள் லோக்கல் பாஸ்ன்னு ஒன்று கொடுத்து அதில் வந்து நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு ஒரு இதை கணக்கு காட்டுறீங்க? இது எல்லாமே வந்து மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு விஷயந்தான். ஏற்கனவே புதுசாக போடக்கூடிய நம்முடைய டோல்கேட்டில் ரோடு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் ரோடு கூட இந்திராங்க சாலை வரைக்கும், அந்த மொட்டாண்டி ரோடு வந்து இந்திராங்க சாலை வரைக்குமே டோல் தான் வருதுன்னு காட்டுறாங்க. ஆனால் ரோடுங்கள் பார்த்திங்கன்னா அப்பில் இருந்தபடி இப்போ வரைக்குமே அதே ரோடு தான் இருக்குது. ஏன் இந்த கட்டணங்களை உயர்வுபடுத்தணும்? இருக்கிறத விட நம்ம குறைக்கணுமே தவிர ஏன் ஏற்றக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஏன்னா ரோடு போடல, சரியான வசதிகள் செய்து தரல. எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கழிப்பிடம்னு ஒன்று அந்த இடத்துல வச்சுருக்கிறாங்க. ஆனால் அது மெயின்டெனன்ஸும் கிடையாது. இது இல்லாமல் 30 கிலோமீட்டருக்குள்ளார ஒரு டோலும் அடுத்த டோலுக்கும் இடைவெளி 60 கிலோமீட்டருக்கு மேலே தான் விழணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன சூழ்நிலை இருக்குது? மொரட்டாண்டி ஒரு புதுச்சேரி மாநிலமே மொத்தம் 15 கிலோமீட்டருக்கு சுற்றாலே முடிஞ்சு போகுது. ஆனால் இங்கே 3 டோல்கேட் இருக்குது. ஒன்று மொரட்டாண்டி, இன்னொன்று கங்கராம்பாளையம், இன்னொன்று சேலிமேடு. இந்த 3மே வந்து லோக்கல் ஆளுங்க புதுச்சேரியில் பகுதியில் அங்கங்கிற சொந்தக்காரங்களுக்கும் பிஸ்னஸ் வழியாகவும் போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. அதனால் இந்த லோக்கல் வாசிகளுக்கு, அதாவது உள்ளூர் வாசிகளுக்கு நீங்கள் இந்த பாஸையே முதல்ல ஃப்ரீ பண்ணி கொடுக்கணும். அப்படி இல்லையா அந்த வழித்தடங்களில் ஒரு தனியான ஒரு பாதை ஏற்படுத்தி எங்களுக்கு ஒரு ஃப்ரீ பாஸ் கொடுத்து அதை மட்டும் அவங்களுக்கு போகிற மாதிரி காட்டிட்டு போகிற மாதிரி நீங்கள் ஏற்பாடு பண்ணி தரணும்.